தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வருகின்ற மே 5 42வது மாநில மாநாடு. இந்த மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக அமைவதற்கு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இன்று திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் கோவிந்தசாமி தலைமையிலே மாவட்ட ஆய்வுக்குழு கூட்டத்திலே அந்த மாநாட்டில் 5000 வணிகர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் பங்கேற்பது என்பதை தீர்மானித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, திருப்பூர் மாவட்டம் தொழில் கூடத்திலே மிக நலிந்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கின்ற சாமானிய வணிகர்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசு இந்த வரி விதிப்பு என்பது குப்பை வரி, தொழில் வரி, பல்வேறு வரி விதிப்புகளிலிருந்து எங்களை விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை மாநாட்டிலே பிரகடன தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். மத்திய அரசு ஜிஎஸ்டியிலே வாடகை கட்டிடத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரி நடைமுறையில் இருக்கிறது. அவர்களால் இன்புட் எடுக்க முடியும். ஆனால் 1.5 கோடி ரூபாய் வியாபாரம் செய்கின்றவர்கள் இன்புட் எடுக்க முடியாது. அதுவும் முழுமையாக 18% வரி ரத்து என்பதை மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய சூழலை அந்த மாநாட்டிலே பிரகடன தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். அதே போன்று ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக 27% வியாபாரம் பறிபோய் இருக்கிறது. அதை தாண்டி கார்ப்பரேட் கம்பெனிகள் எங்களை கடுமையாக நெருக்கடி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகிய வணிகர்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அந்த மாநில மாநாட்டில் எதிரொலிக்க இருக்கிறோம். அந்த மாநாட்டில் ஏறக்குறைய 57 ஏக்கர் இடப்பரப்பளவு அங்கு சுத்தம் செய்யக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் 7 லட்சம் வணிகர்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. மாநிலம் தழுவிய அனைத்து கிளை சங்கங்கள் அன்று ஒரு நாள் கடைகளுக்கு விடுமுறை விட்டு மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். அகில இந்திய அளவிலே அனைத்து மாநிலத்தினுடைய வணிக சங்கத்துடைய நிர்வாகிகள் மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மரியாதைக்குரிய PS கோயல் அவர்களையும் அழைத்திருக்கிறோம். நாளை டெல்லியிலே அவர்களை நேரடியாக சந்தித்து இங்கு வருமாறு அழைப்பு தருவதற்காக வர வேண்டும் என்பதற்காக தலைமை நிர்வாகிகள் செல்ல இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.